மருத்துவ சேவை மகத்தான சேவை. சில நேரங்களில் மருத்துவர்கள் மிகவும் சவாலான உடல் ரீதியான பிரச்சனைகளுடன் வரும் நோயாளிகளுக்கு உதவி செய்ய வேண்டியதாக இருக்கும். இது போன்ற ஒரு அரிதான பிரச்சனையுடன் ஒரு பெண் குஜராத் மாநிலத்தில் உள்ள மருத்துவமனையை அணுகியுள்ளார். 66 வயதான கீதாபென் அவர்களுக்கு சில மாதங்களாக கண் இமைகளில் கடுமையான வலியும் அரிப்பும் ஏற்பட்டுள்ளது. இதற்கான சிகிச்சைக்காக கண் மருத்துவரிடம் சென்றபோது அவருடைய கண் இமைகளில் மொத்தம் 250 பேன்களும் 85 ஈறுகளும் இருந்துள்ளன. இந்த பேன்களை அகற்றும் சிகிச்சையை முடிக்க மருத்துவருக்கு 2 மணி நேரம் ஆனது. இதை குறித்து மருத்துவர் அந்த நபருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் விளக்கிய போது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இத்தகைய பேன்களை வெளியேற்ற மெக்ஃபர்சன் எனும் சிறப்பு கருவி பயன்படுத்தி ஒவ்வொன்றாக வெளியே அகற்ற வேண்டுமாம். சிகிச்சை முடிந்ததும் அந்த பெண் நல்ல சுகத்தை உணர்கிறார். இந்த சிகிச்சை முறை அரிதான பிரச்சனையான சிகிச்சை முறை என்பதால் மருத்துவரும் பல ஆய்வு கட்டுரைகளை படிக்க வேண்டியதாக இருந்ததாம். மிகவும் அரிதான இந்த வகை நோய்கள் சுகாதாரம் இல்லாத சூழல்கள்தான் ஏற்படுகின்றனவாம். இது போன்ற பாதிப்புகள் கால்நடைகளுக்கும் வருமாம். மொத்தத்தில் சுகாதாரத்தில் கவனம் செலுத்தினால் இந்த பிரச்சனையை தடுக்கலாம். கைகளை அவ்வப்போது கழுவி சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்குத்தான் பாதிப்பு அதிகம் இருக்கும் என்கின்றனர் மருத்துவர்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு கணம் உங்கள் ஆவிக்குரிய சுகாதாரம் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்களேன். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்கிறது வேதாகமும். நீங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறீர்களா? கழுவப்பட்ட வாழ்வு வாழ்கிறவர்கள் சுத்தத்தில் நிலைத்திருக்கிறீர்களா? அல்லது அசுத்தத்தால் உங்களை கெடுக்கிறீர்களா? சுத்தமாய் வாழுங்கள், சுகமாய் வாழுங்கள். God bless you.